அந்த எறும்புகள்லாம் அந்த நம்ம போட்ட கேக்ஸ் மிக்சர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. உங்களுக்காக நான் 12 மணிக்கு வந்து இந்த நைட்டில் வீடியோ போடுறேன், பாருங்கள். அதனால் தயவுசெய்து உங்கள் பக்கத்தில் இருக்க விலங்குகளுக்கு உணவு கொடுங்க. உணவு கொடுத்து சாப்பிடட்டும். சாப்பிட்டா தான் நல்லது. நம்ம 1000 பேர்த்துக்கு ஒரு சோறு போடலாம், ஆனால் பசியில் இருக்க ஒருத்தருக்கு நம்ம சோறு போட்டோம்னா அதுதான் புண்ணியம். இதுதான் புண்ணியம். சரியா? நிறைய பேர் மனிதர்களுக்கு மட்டுமே உணவு போடுறது பழக்கம் இருக்குது, அதுதான் புண்ணியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பசி இருக்கிற எந்த ஒரு விலங்குக்கும் நம்ம உணவு உதவி செய்தாலே அதே ஒரு புண்ணியம் தான். இங்கேயும் உணவு போட்டிருந்தோம் பாருங்கள், எல்லாமே சாப்பிட்டுச்சு. கொஞ்சம் மிச்சம் தான் இருக்குது. இந்த இடத்துலையுமே நம்ம கரெக்டாக உணவு எறும்புகளுக்கு கூட மொத்தம் ஒரு 10,000 எறும்புகளுக்கு இன்றைக்கி உணவு கொடுத்துருந்தோம் பாருங்கள். எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உணவு கொடுத்துருந்தோம் பாருங்கள். இங்கேயும் உணவு தீர்ந்துருச்சு. எல்லாமே எல்லா எறும்புகளும் சாப்பிட்டுருச்சு. நம்ம எறும்புக்கு உணவு போட்ட இடத்துக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். எல்லாமே தெளிவாக சாப்பிட்ருக்கு. மனிதருக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உணவை வேஸ்ட் பண்ணும். வேஸ்ட்னா மனிதருக்கு கூட உணவை வந்து பண்ணி போடுவாங்க. ஆனால் இந்த எறும்புகள் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு தன்னுடைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் தேவைக்கு பயன்படுத்திக்கிது. அதனால் எறும்புக்கு மட்டுமே இல்லை, நான் சொன்னது எல்லா உயிரினங்களுக்கான உணவை கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விலங்குகளுக்கு உணவு அளிப்போம். அதை ஒரு புண்ணியமாக எடுத்துக்குவோம். மனிதர்களுக்கு மட்டுமே அன்னதானம் வழங்குவதை விட விலங்குகளுக்கும் நம்ம அன்னதானம் வழங்குவோம் என்பது தான் நாம் தமிழருடைய கொள்கை. அந்த கொள்கைப்படி தான் நான் இன்றைக்கி இதை செஞ்சுருக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, நாம் தமிழர். இரவு 12 மணி உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.